ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 374வது நாம திருப்பெயர் பதஜானினே நமஹ. பதமறிந்தவனுக்கு நமஸ்காரம். அதாவது வேதத்தை படிக்கும்போது பதம் அப்படிங்கிறதான ஒரு முறை உண்டு, அதை தெரிஞ்சவன். ஏன்னா பதம் தெரிஞ்சாதான் பிரித்து பாடம் சொல்லி வைக்க முடியும், அதில் ஸ்வரமும் மாறிடக்கூடாது. வேதத்தில் உள்ள எல்லா பதங்களையும் அறிந்தவன்னு இன்னொரு அர்த்தம். பதம்னு சொல்லி சொன்னால் ஒரு வாக்கியம் அப்படின்னு மாதிரி சொல்கிறது உண்டு, அதையெல்லாம் தெரிஞ்சவர். வேதத்தை அத்தியனம் செய்ய வாக்கியம், பதம், கிரமம், ஜட, மாலா, சிகா, வேகா, துவஜம், தண்டம், ரதம், கணம் அப்படின்னு பல முறைகள் வகுத்து வைக்கப்பட்டிருக்கு. அவைகளில் வேதத்தில் இடைச்சல்கள் வராமல் இருக்கிறதுக்காக செய்யப்பட்டவையாகும். படித்த நான்மறை கேட்டிந்த பைங்கிழிகள் பதங்களை ஓத அப்படின்னு சம்பந்தர் தேவாரம். அந்தணர்கள் வேதமோதுவதை கேட்டு கிளிகள் பதம் சொல்கிறதாம். அதாவது இவர்கள் சொன்னது அது திருப்பி பதம் சொல்கிறதாம். இது தேவாரத்தில் ஞானசம்பந்தமூர்த்தி சுவாமின்னு அருளியிருக்கார். பதம் பற்றிய குறிப்பு வேத வாக்கியங்களுடைய பதங்கள் உருவம் அறிய முடியாமல் சந்தி ஒன்றோடொன்று சேர்ந்திருக்கும். அப்படி ஒவ்வொரு வாக்கியத்திலும் உள்ள பதங்களை தெளிவாக பிரித்து பாடம் செய்யக்கூடிய முறைக்கு பதப்பாட்டம்னு பேர். யாஸ்கர் 13 அத்தியாயங்கள் கொண்ட நிருக்த நூலை பண்ணியிருக்கார். அதில் நாம, ஆக்கியாத, நிபாத, உபசர்க முதலிய 4 வகையான பதங்களை விவரித்து பதங்களுக்கு அர்த்தமும் அது தவிர ஒரு நிகண்டுவும் செய்திருக்கார். இதுக்கு இன்னொரு அர்த்தம், பதம்னா மந்திரத்துக்கு ஒரு அர்த்தம்னு பேர். அதனால் மந்திரம் அறிந்தவனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு ஒரு அர்த்தம். இல்லைன்னா இலக்கணம் அறிந்தவனுக்கு நமஸ்காரம், பதம்னா இலக்கணம்னு பேர். இதை அறிந்த சுவாமிக்கு நமஸ்காரம்னு இந்த நாமாவானது தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.